எல்லோருக்கும் வணக்கங்க. இது அந்தாதி அகாடமி. தேசிய நாட்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு முக்கியமான நாட்கள் நம்ம கொண்டாடுவோம் இல்லைங்களா? அந்த நாடு சம்மந்தப்பட்டு அதை பற்றினது கொடுத்துருப்பாங்க. சுதந்திர நாள் வந்து ஆகஸ்ட் 15 நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கும். அந்த விடுதலை நாளன்று வந்து பாரதியாரோட பாடலை ஆடுவோமே பள்ளி பாடுவோமேங்கிற அந்த பாரதியார் எழுதின பாட்டை வந்து ரேடியோவில் அகில இந்திய வானொலியில் பாடினது வந்து டி.கே. பட்டம்மாள் அவங்க தான் பாடியிருப்பாங்க. அவங்க கர்நாடக இசை பாடகி. இது ஒரு பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து பிரதமர் வந்து செங்கோட்டையில் கொடியேற்றுவார். சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். அப்புறம் குடியரசு நாள் வந்து 1950 ஜனவரி 26. இது இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள். இது வந்து தனி டாப்பிக்கு. கான்ஸ்டியூஷன் பற்றி நம்ம படிக்கிறப்ப தனியாக படிக்கலாம். நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26 தான் நமக்கு குடியரசு தினம். இப்போது இது 1947 விடுதலை வந்து பிரிட்டன் அரசியை இந்திய கௌரவ தலைவர் குடியரசு தின அறிவிப்பின் குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது குடியரசு தின அறிவுக்கு அப்புறம்தான் குடியரசுத் தலைவர் வந்து நாட்டின் முதல் குடிமகனாக ஆயிருப்பார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டன் அரசி தான் கௌரவ தலைவராக இருந்திருப்பாங்க. ஜனவரி 29 வந்து பாசறைக்கு திரும்புதல் விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அப்போ வந்து நம்ம குடியரசுத் தலைவர் மாளிகையை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி லைட்டிங் எல்லாம் வச்சு கொண்டாடிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, பாசறைக்கு திரும்புதல்னா தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை இந்த முப்படைகள் சார்ந்த எல்லாரும் வந்து அந்த ஃபங்க்ஷன் முடித்து ரிட்டன் போகிறது. இது வந்து கரெக்டாக குடியரசு தினத்துலேருந்து 3 நாள் கழித்து பாசறைக்கு திரும்புதல் விழா நடக்கும். இது ஒரு பாயிண்ட்டு முக்கியமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து காந்தி ஜெயந்தி. தேசத்தந்தை காந்தி அவரோட பிறந்தநாள் வந்து அக்டோபர் 2. அன்னைக்கு தான் நம்ம காந்தி ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அக்டோபர் 2 பிறந்திருப்பார். ஆனால் அவரோட அந்த காந்தி பர்த்டேயை வந்து ஐநா சபை வந்து சர்வதேச அகிம்சை நாளாக அறிவித்து அங்கீகாரம் கொடுத்தது 2007. 2007 தான் ஐநா சபை வந்து அதை சர்வதேச அகிம்சை நாளாக அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கான அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுருக்கேன். கரியால் முதலை வந்து கங்கை முதலை. ஆற்று ஓங்கில்னா கங்கையில் வாழும் டால்ஃபின். அது டால்ஃபின் தான், அது கங்கையில் வாழும் டால்ஃபின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு தேசிய சின்னங்களில் தேசிய கடல்வாழ் உயிரினம் கொடுத்துருப்பாங்கள்ல, அதுங்க. மீயொலினா கேளா ஒலி அலைகள். இது வந்து ஒரு மீனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு சயின்ஸ்லேயும் வரும். இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க.